பர்பண்டிகுலர் இது ரெண்டு 90 டிகிரியில் இருக்கும். அப்போ ஆர்த்தோகானல் ஃபேமிலிஸ்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும், பர்பண்டிகுலர் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன வந்து இந்த லெவல் ஆஃப் கர்வ்ஸ் வந்து எப்படி எழுதுறாங்க, இஸ் கால்ட் ஆர்த்தோகானல் ஃபேமிலிஸ். பட் என்ன ஆகுது ஆர்த்தோகானல்னா, இந்த லைன் 1 லைன் 2 வந்து 90 டிகிரியா இருக்கும். இந்த 90 டிகிரியில் இந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது இதுவும் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குங்கிறாங்க, 90 டிகிரியா இருக்குது. இந்த கர்வ் இன்டர்செக்ட் ஆகுறது இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரியா இருக்குங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நான் வந்து இங்கே டெமினேஷன் கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கே கொடுத்துருப்பேன் இந்த டெமினேஷன். நான் இங்கே சின்னதாக எழுதிக்கிறேன், உங்களுக்கு பாருங்க தெரியுதானே. இது பார்த்தீங்கன்னா யூ கண்டுபிடிக்கிற ஐடியா. சரிங்களா? எப்படி வந்து நம்ம வந்து ரெண்டு கரு வந்து ஆர்த்தோகானல் நம்ம சொல்றது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்த்தோகானல்னா லெவல் ஆஃப் செகண்ட் u ஈக்குவல் டு c1 v ஈக்குவல் டு c2 தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம எப்படி ரெண்டும் வந்து ஆர்த்தோகானல் எப்படி வந்து 90 டிகிரியில் ரெண்டு கருவும் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ கூட நம்ம போட்டோம், இது ஒரு கைப்பர் போல போட்டோம், அண்ட் ரெக்டாங்குலர் கைப்பர் போல போட்டோம். ஒன்று ரெக்டாங்குலர் கைப்பர் போல மேபி இங்கே இன்டர்செக்ட் ஆகலாம். சரிங்களா? மேபி ரெக்டாங்குலர் இப்படி ஒரு கைப்பர் போல போகுதுன்னா மேபி இது இப்படி இன்டர்செக்ட் ஆகி வரலாம். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 90 டிகிரியா இருக்கு வருங்கிறாங்க. அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 90 டிகிரியா இருக்குங்கிறாங்க. இது எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ என்னன்னா u இஸ் a function of x, y. u is a function of x, y and v is also x, y. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வேணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியும். ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும். டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் யூவோட ஸ்லோப் dy by dx கரெக்டுங்களா? இந்த ஸ்லோப்பும் இந்த v இருக்குதுங்க பார்த்தீங்களா, இதனோட ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணும்போது பர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்னது, இது வந்து m1ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்லோப் வந்து m2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு m1 இன்ட்டு m2 இருந்தால் ஆர்த்தோகோனல்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், ரெண்டு ஸ்லோப்போட பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஆர்த்தோகோனலாக இருந்தால் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 ப்ரூவ் பண்ணணுங்க. m1 இன்ட்டு m2 ஈக்குவல் என்ன கிடைக்கணும், -1 ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இங்கே ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதோட ஃபார்முலா தான் என்ன சொல்லிக்கிறேன், இது வந்து யூவோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிற கான்செப்ட், இது பார்த்தீங்கன்னா வியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிற கான்செப்ட். அப்போ இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதை ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு -1 வரும். எப்படி -1 வரும்னா, நம்மளுக்கு ஆர்த்தோகோனல் பாலினாமியல்ல எஃப் ஆஃப் இஜெட் இருக்குது. எஃப் ஆஃப் இஜெட்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் இஜெட்னா என்ன தெரியும், அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தெரியும். அப்போ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் மீனிங் என்ன, ux vy ஒரே நிமிஷம்